அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த டிஎன் செட் எக்ஸாம் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே டிஎன் செட் எக்ஸாமை மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி நடத்ததாக இருந்துச்சு. திடீர்னு இடையில பார்த்தீங்கன்னாக்கா அது நடத்த முடியாத காரணத்தால் அதை டிஆர்பி போர்டு ஏற்றி நடத்ததாக இருந்துச்சு. அதுக்கான பேப்பர் நியூஸும் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அதிகாரப்பூர்வமாக ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதுசாக ஒரு ஜிஓவை போட்டாங்க. அடுத்த 3 ஆண்டுக்கு, அதாவது 2024 டு 25, 25 டு 26, 26 டு 27, இந்த 3 அகாடமிக் இயருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆண்டுக்கு டிஎன் செட் எக்ஸாம் ஆசிரியர் தேர்வாக இருந்தால் வந்து நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஜிஓ அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதெல்லாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க, அந்த ஜிஓ என்னென்னு பார்த்துடலாம். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜிஓ நம்பர் 278. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி செட் எக்ஸாம் நாமினேஷன் ஆஃப் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆஸ் நோடல் ஏஜென்சி ஃபார் கண்டக்டிங் த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் பீரியட் ஆஃப் த 3 years ஃப்ரம் த இயர் 2024 to 25 to 26 to 27 ஆர்டர் இஷ்யூடு. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மார்ச் மாதம் கடைசி மார்ச் 20 இந்த ஆண்டுக்கான டிஎன் செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துச்சு. அதை ஏப்ரல் மேக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டில் நடந்துச்சு. ஆன்லைன் எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே வெளியிட்டாங்க. ஒரு சில தொழில்நுட்ப கோலாகாரமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாம் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, சரிங்களா, கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஆஃப்லைன் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க, எதுவுமே நடக்கலை. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நவம்பர் மாதம், போன மாதம் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன் செட் எக்ஸாமை அப்படியே யாருமே நடத்தாதில்லை, மனநிலை குறிப்பிட்ட டைமுக்குள்ள நடத்தாதில்லை. அதை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியமே எடுத்து நடத்ததாக இருக்குன்னு ஒரு பேப்பர் செய்திலாம் வந்துச்சு. அது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதுக்கான அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஜிஓவை ஒன்று ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அடுத்த 3 ஆண்டுக்கு, அதாவது 2024, 25, 26, 27, 25, 26, 26, 27 இந்த 3 ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் நடத்திருக்காங்க. நோடல் ஏஜென்சியாக டிஆர்பி போர்டை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜிஓ. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ரீடட் அபோவ் த கவர்மெண்ட் ஹேவ் நாமினேட்டட் த மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி as a nodal agency for conducting டிஎன் செட் எக்ஸாம் ஃப்ரம் த அகாடமிக் இயர் 23-24. பட் அவங்க வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து அதை கண்டக்ட் பண்ணாத அப்படின்றதால அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணாங்க, சரிங்களா. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க அதை கண்டக்ட் பண்ணாதால் அவங்க நாமினேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது டிஎன் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு நோடல் ஏஜென்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎன் செட் எக்ஸாம் நடத்துறதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் பர் யூஜிசி ரெகுலேஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி இவங்க வந்து நடத்துறதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போ கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து இப்போ வர இருக்குது. எப்போ மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு கதி என்னென்னு இது வரைக்கும் தெரியல. பட் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் உண்டு. அவங்க திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தடவை யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ புதுசாக நியூவாக வந்திருக்கக்கூடிய குவாலிஃபைடு கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ். அது குவாலிஃபைடு கேண்டிடேட் மீன்ஸ் நமக்கு மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அல்லது மாஸ்டர் டிகிரி செகண்ட் இயர் படிக்கிறவங்க அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கலாம். ஏன்னா புதுசாக இப்போ திரும்ப நோட்டிஃபிகேஷன் விடுறதால ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க அது அப்படியே அப்ளிகபிளாக இருக்கும். பட் நியூவாக வந்து கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1 month to 2 month டைம் இருக்கும். எக்ஸாம் நடத்துறதுக்கு மினிமம் ஒரு 1 month டைம் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 month. இப்போ மேக்ஸிமம் மார்ச்சுக்குள்ளே வந்து எக்ஸாம் முடியறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மே மாதம் ஆசிரியர் தேர்வு வாரிய நோட்டிஃபிகேஷன் 4000 போஸ்டிங், அதாவது கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியாற்றுவதற்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 4000 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக விரைவில் வந்து போட்டித் தேர்வு நடக்கும். மே மாதம் வந்து வெளியிருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து உலாவிட்டு வருது. நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 4000 போஸ்டிங் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலிமா தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7000 கௌரவ விரிவாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொகுப்பு இதில் பணியாற்றி வர்றாங்க. அது இல்லாமல் இந்த ஆட்சியில் ஒரு 2000 போன எல்லாம் சேர்த்து தான் 7000 சில்லர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 750 கெஸ்ட் லெக்சரர்ஸ் கௌரவரை புதுசாக போட போகிறாங்க அப்படின்றோம் நேற்றுக்கு அந்த ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த டிஆர்பி வந்து காலேஜ் டிஆர்பி போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த டிஎன் செட் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன். முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செட் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் தான் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணவங்க கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டைம் வந்து ஏற்கனவே
கடந்த மார்ச் மாதம் கால்ஃபர் பண்ணி இன்னுமே வந்து நமக்கு எக்ஸாம் வைக்காமல் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. திரும்ப அதான் வந்து ரீகால்ஃபர் தான் அது பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஏற்கனவே படிச்சுட்ருப்பீங்க, திரும்ப படிக்காதவங்க இப்போதுலேயும் ஸ்டார்ட் பண்ணால் கூட படிக்க நிறைய டைம் இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த ஜியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.